ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள், கடந்த நிமிடங்கள், கடந்த மணித்துளிகள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து கொண்ட எல்லா விதமான கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணில் அடங்குமோ நீ நன்மைகள் ஏசுநாதா. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகள், அணுக்கரகத்தின் அதிபதியே நீர் எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், எத்தனை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி எடுத்து எங்களை நிறுத்தி நிலைநிறுத்தி எங்களை அழகு பார்த்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் போதுமானவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக, நீர் நடத்தின வழிகளுக்காக ஓமே நாங்கள் மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு ராஜாதி ராஜாவே, கடந்த நாட்கள் முழுவதும் இந்த 50 நாட்கள் ஜெபத்தை நீர் மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுடைய தரம் உயர்த்தப்பட நீர் கொடுத்த நல்ல விலையேற பெற்ற உம்முடைய ஆகாரத்திற்காக, எங்கள் ஆவிக்குரிய மன்னாவிற்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மீது இருக்கிற நாட்கள் முழுவதும் உம்முடைய நன்மைகளாலும் உம்முடைய கிருபைகளினாலும் உம்முடைய வார்த்தைகளினாலும் எங்களை இடைக்கட்டி 50 நாட்கள் முடியும் பொழுது எங்களை ஒரு பூரண மனிதர்களாக, ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே தேறினவர்களாக, உம்மை ஆராதிப்பதில் தேறினவர்களாக, உம்முடைய அன்பிலே தேறினவர்களாக, எங்களை முழுவதும் எங்களை ஆண்டவரே ஒரு மறுரூபப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளே எங்களை நீர் மாற்ற போறதற்காய் நாங்கள் மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் மனதார நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஓ ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கண்கள் ஆண்டவரே கண்மலையாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஒரு ஒத்தாசை எங்களுக்கு நீங்க அனுப்புங்க, ஒரு அனுக்கிரகத்தை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தின் நன்மைகளை இந்த 50 நாட்கள் ஜெபத்திலே முடியும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவரே, இந்த 50 நாட்கள் பொருத்தனையோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய ஆலயத்திலே ஓடி ஓடி வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய நன்மைகளை செய்ய போறதற்காய் நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் தேவரீர் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வாரும். நாங்கள் பாடுகிற பாடல் வேளையிலே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் ஆண்டவரே உம்முடைய ஷெக்கினா மகிமை வந்து மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே தகப்பனின் நீர் எங்களோடு பேசும் அடியேனை ஆண்டவரை மறைத்து நீர் வெளிப்படும் தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்பட இன்றும் இன்னும் உமக்காக வேரூன்றி நிற்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் செல்லும்படியான நல்ல சத்திய வார்த்தைகளை நீர் எங்களோடு பேச போறதற்காக நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவர் இந்த நாள் ஒரு சுகமளிக்கும் ஒரு ஆராதனை, ஒரு தெய்வீக சுகம், ஒரு டிவைன் ஹீலிங்கை தகப்பனே இந்த நாள் ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில பாடல்களை பாடி
கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாளில் முதல் பாடலாக துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காத எங்கள் பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே, இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே, நம்பி வா வெளிச்சம் தேடி வா, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, நம்பி வா வெளிச்சம் தேடி வா, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார், இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார், எழுந்து வா போதும் பயந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, எழுந்து வா போதும் பயந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நீ சுமக்க இனி தேவையில்லை, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது, நீ சுமக்க இனி தேவையில்லை, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை, கூப்பிடு
இயேசு என்று உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். அந்த பாடல் எல்லாரும் உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். கத்தர் இந்த நாள் வரை நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலன ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை,
சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. நாம் கர்த்தரை உயர்த்தும் வண்ணமாக நாம் 3 முறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லேலூயா, லேலூயா, லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து, அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று தொடர்ச்சியாக நாம் அவருடைய வாழ்க்கையில் அடுத்து அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த காய்பாவினுடைய வீட்டிலே 2ஆம் கட்ட விசாரணை நிறைவு பெறுகிறது. அங்கே அவர் கொலை செய்யும்படியாக, இவர் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர், இவர் தேவ தூஷணம் சொல்லிவிட்டார், தேவனுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி இவரை கொலை செய்யும்படியாக அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், யூதர்கள், இவர்கள் மூலமாக அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானித்த பிறகு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். இன்றைய தலைப்பு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்படுதல் மற்றும் பரியாசம் பண்ணப்படுதல். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்று நாம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், கவலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாம் போகிற இந்த பாதையின் வழியே 1000 மடங்கு அதிகமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த பாதையின் வழியாக சென்றிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் முதல் 67வது வசனம் வரை வாசிங்க. 66, 67 வாசியுங்கள். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று அதற்கு அவர் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்புறம் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி, எழுதிக்கோங்க, முதலாவது அவருடைய முகத்தில் துப்பப்படுகிறார். ஆண்டவருடைய அந்த உமிழ் நீரில் எவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரு குருடருடைய கண்களை கூட அவருடைய அந்த சேற்றில் அந்த எச்ச துப்பி குலைச்சி வச்ச உடனே பார்வை கிடைக்குது. ஆனால் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை இன்றும் மாம்சமான ஒரு மனிதன், பாவம் நிறைந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? இப்போ அவருடைய முகத்தில் துப்புறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை அது! எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய வெக்கம்! அடுத்து வாசிங்க. அவரை குட்டினார்கள். அடுத்து நல்லா வாசிங்க. சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 65வது வசனத்தையும் எடுத்து நீங்கள் வாசியுங்க. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது?
ம் 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 அல்லேலூயா. ம் பாருங்க, வேலைக்காரரும் அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை, எவ்வளோ பெரிய கூடிய நிந்தனையின் வழியாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதையின் வழியாய் போயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அவர் துப்பப்பட்டார். எழுதி கொள்ளுங்கள், நோட்டு பெண் வச்சிருக்கோங்க எழுதிக்கோங்க. ரெண்டாவது நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:63 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 22 அதிகாரம் 63 65 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தெள்ள தெளிவாக அந்த சம்பவத்தை குறித்து சரியான ஒரு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்றார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு இத்தனை சம்பவங்கள் அவர் நமக்காக சகித்தார். ஒரே ஒரு காரணம், இவர் யாரா? தேவனுடைய குமாரனா. இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனால இது ஒரு பெரிய ஒரு தேவ தூஷணம் என்று அவர்கள் தீர்மானித்து, இது நியாயப்பிரமாணத்திற்கே புறம்பானது என்று சொல்லி, ஒரு சாதாரண மனிதனால் எப்படி இப்படி வர முடியும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவர் வந்ததை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரை மாறாக முதலாவது அவரை துப்பினார்கள். இரண்டாவதாக அவருடைய கண்களை கட்டி என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக அவருடைய முகத்தை மூடி, அவருடைய முகமும் மூடப்படுகிறது. அவருடைய கன்னத்தில் அரைஞ்சு, உன் ஞான திருஷ்டினால நீ சொல்லு பார்ப்போம் யார் அடிச்சாங்கன்ட்டு. ஏன் அவருக்கு தெரியாதா? கண்ணை மூடுனா அவருக்கு தெரியாதா? தலையை மூடுனா அவருக்கு தெரியாதா? கண்ணை மூடுன அடுத்த செகண்டில் அவருக்கு தெரியாதா? ஆவிக்குரிய கண்கள் ஓப்பன் ஆகி தெள்ள தெளிவாக பார்க்க முடியுமே. அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் பாருங்க, தன் வாயை திறவாமல் எல்லா விதமான பாடுகளுக்காக அவர் மௌனமாக இருந்தார். எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டிருந்தார். கன்னத்தில் அறைகிறான், வேலைக்கார கொண்டு அடிக்கிறான். அவ்வளவு பெரிய பராக்கிரம் நிறைந்த தேவன். ஒரு நாள் அவர் அந்த குதிரை, அந்த கழுதையின் மேலே அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள அப்படி மகிமையாய் வந்தவர், இன்று ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையை நடத்துவது போல அந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் மாறி அவ்வளவு நிந்தனைகள், அவ்வளவு தூஷணங்கள், அவ்வளவு கேவலங்களை ஆண்டவருக்கு செய்கிறாங்க. இதில் எதுலையுமே ஆண்டவர் வாயை திறக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு மௌனமா துப்புறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னால் கூட, உங்களை சும்மா தரையில் துப்புனா கூட நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆனால் ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் துப்புறாங்க. எப்படி சகிக்க முடியும்? அப்புறம் அவருடைய மண்டையில் கொட்டி யாராவது கொட்டுனா நம்ம ஒத்துக்குவோமா? பேசுனா கூட ஒத்துக்க மாட்டோம். ஆனால் நம்ம பார்க்குறோம் அவருடைய மண்டையில் கொட்டுறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க. அவரை கேவலப்படுத்தி நீ பெரிய ஆளாமே, நீ தேவனுடைய குமாரனாமே சொல்லிரு பார்ப்போம், யார் அடிச்சதுன்னு சொல்லு. இன்னைக்கு இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது, இதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதையில் தான் இது ஆண்டவருக்கு நடந்திருக்கு. எப்படி நடந்துன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏன் நீ கத்தரை நம்பி போனல்ல, எதுக்கு நீ இப்படி இருக்க, நல்லா இரு பார்ப்போம். அது நம்மளுக்கு ஒரு நிந்தை தான் அந்த நேரத்தில். ஏன் உன் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது? நீ கத்தரை நம்பி தானே போன, ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் போல நம் மௌனமாய் நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் இந்த மௌனத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு ஜெயம், ஒரு பெரிய ஒரு விடுதலை மறைந்திருக்கிறது என்பது அது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அத்தனை பாடுகளையும் அவர் நமக்காய் அவர் சகித்தார். அத்தனை துன்பங்கள், அவ்வளவு அவமானங்களையும் அவர் நமக்காய் சகித்தார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, கன்னத்தில் அடிச்சாங்க, துப்பினாங்க, முகத்தை மூடினாங்க, கண்களை கெட்டுனாங்க, கேவலமாய் அவதூறாய் பல நிந்தனையான வார்த்தைகளை பேசினாங்க. அத்தனையும் அவர் சகித்து கொண்டு அன்று இரவு அவர் அமைதியாக இருந்தார். அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தார்னா ஒரு செகண்டில் அவர் மறைஞ்சு போயிருக்க முடியும். ஒரு செகண்டில் அவரால் காணாமல் போயிருக்க முடியும். அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் அவர் நமக்காய் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த மாலை நேரத்தில்
பிரதர், நான் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த பாதையின் வழியாக தான் நான் இருக்கிறேன், எனக்கு பல அவமானங்கள் பல நிந்தனைகளை நான் சகித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தேவன் உங்கள் சிரசின் மேலே வைத்து, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த நபரால் நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். அவ்வளவு துன்பங்களை நமக்காக சகித்தாரே. இன்னைக்கு நாம் எப்படி சகிக்கணும், நமக்கு எப்படி நம்ம பொறுமை வரணும், நமக்குள்ள எப்படி சுவாபங்கள் மாற்றப்படணும். பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது காட்டு மிராண்டித்தனமாய் இருந்த ஒரு மனிதன், யூத மார்க்கம் என்று சொல்லி வெறிபிடித்து அலைந்த மனிதன், ஆண்டவருடைய அன்பு அவனுக்குள்ள வந்ததுனால ஒரு காலம் இருக்கும்போது எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருந்தான் பவுல். ஆனால் நாளானது வரும் பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தமாக எத்தனையோ பாடுகளை அவர் சகித்தார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய அன்பு நம்மை மாற்றும். ஒருவேளை நம்முடைய இருதயம் கல்லாய் கடினமாக இருக்கலாம், அவருடைய சிலுவையில் நமக்காக அந்த சிந்தின இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் போகிற பாதை கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த, நீங்கள் போகக்கூடிய பாதை கர்த்தர் ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் போகக்கூடிய பாதையிலே பொறுமையோடு நீங்கள் ஓடும் பொழுது ஒரு வாடாத கிரீடத்தை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதே அவமானங்கள், இதே நிந்தனைகள் வழியாய், இதே பிரச்சனைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். அன்று அவர் எப்படி முன்மாதிரியாய் அமைதியாய் ஒன்றும் சொல்லாமல் மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல எப்படி மௌனமாய் இருந்தாரோ, எந்த ஆன்சரும் யாருக்கும் கொடுக்க அவசியம் கிடையாது. இந்த பாடுகளுக்கு பிறகு, இந்த உபத்திரவங்களுக்கு பிறகு நித்திய மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமேன். நான் நினச்சி பார்ப்பேன், இந்த 8 வருஷம் இந்த சபை ஊழியத்தில் இதே மாதிரி பல டைப்பில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் நிறைய நேரம் நான் இரவு நேரத்தில் நான் யோசிச்சு பார்ப்பேன், எதுக்காக நம்ம இவ்வளவு நிந்தனைகளை சகித்து இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து இந்த ஊழியம் செய்யணுமா, இவ்வளோ பாடுகளை சகிச்சு இந்த ஊழியம் செய்யணுமா அப்படி நான் பல நேரம் நான் யோசிச்சிருக்கேன். இவ்வளவு நம்மளை கேவலமாக சில ஜனங்கள் இப்போ நம்மளை பார்த்தா பிரதர் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறாங்க, நம்மளை பார்த்தா பேச ஓடி வராங்க. ஆனால் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவங்களுடைய வாய் என்னென்ன பேசுச்சுன்னு எனக்கு எங்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இந்த ஊழியத்தை உயர்த்தினதை நீங்கள் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஆலயத்துக்கு வருவாங்க. ஈஸ்டர் ஆராதனைக்கு ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் தான் வந்தாங்க. இன்றைக்கி நம்ம பல நூறு ஜனங்களோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் இந்த ரொம்ப கவலையோடு நிந்தையோடு நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து போகும்பொழுது ஒரே ஒரு ஊழியம் செய்யக்கூடிய தாயார் மாத்திரம்தான் எங்களை குடும்பமாக அவங்க பலப்படுத்தினாங்க. அன்று அவங்க எங்களுக்கு அந்த ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளை சொல்லவில்லை என்றால் இன்று நாங்கள் ஊழியம் செய்திருப்போமா என்று தெரியாது. அன்று குடும்பமாக அவங்க பாஸ்டரையா அவங்க பாஸ்டர்மா நீங்கள் தைரியமாக செய்யுங்க, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை நடத்தினார் உங்களையும் நடத்துவார் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை எங்களுக்குள்ள கொடுத்து இன்னைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி இவ்வளவு மகிமையாய் கொண்டு போகிறார். ஆமேன். ஒருவேளை இந்த பாடுகள் வழியாக நம்ம போகும் பொழுது ஆண்டவரே வேண்டான்னு சொல்லும் பொழுது பேதுரு மறுதளிச்ச மாதிரி விட்டுட்டு ஓடிடலாமான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் உறுதியாக நிற்கும் பொழுது முடிவிலே மகிமையாய் உங்களை ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்களுடைய ஒவ்வொருடைய தலைகளை தேவன் உயர்த்துவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் போன பாதையும் அப்படிப்பட்ட ஒரு பாதை தான். அப்படிப்பட்ட பாதையின் வழியாக அவர் கடந்து சென்று எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு சாட்சியாக மாற்றுவார். ஆமேன். நீங்கள் போகக்கூடிய துன்பங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சாட்சியாக எழும்பும். எப்படி எழும்பும்? ஐயோ, அந்த பிரதர் அந்த சிஸ்டரையும் பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வழியாக கடந்து போனாங்க, இவங்க வாழ்க்கை ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் எவ்வளவு இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவாய் கர்த்தர் இவங்களை உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார். ஆமேன். உங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய தலைகளை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். எங்க தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் தலை நிமிர பண்ணி உங்களை செழித்தோங்க பண்ணுவார். ஏனென்றால்
நாம் கடந்து போக வேண்டிய பாதையை அவர் நமக்காய் அவர் கடந்து போய்விட்டார். ஆமேன். இனி அந்த சிலுவையை நாம் சுமக்க தேவையில்லை, இனி அப்படிப்பட்ட நிந்தனைகளை நான் சுமக்க தேவையில்லை ஆண்டவரேன்னு சொல்லி இன்று இரவு இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காகவா இவ்வளவு பாடுபட்டீர், எனக்காகவா இவ்வளவு கேவலங்களை சகித்தீர், எனக்காகவா நீர் கன்னத்தில் அறை வாங்கினீர் என்று சொல்லி நீங்கள் அழுது ஒப்புரவாகி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமேன். உங்கள் மீது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். ஆண்டவருடைய சமாதானம் அது நிரந்தரமானது. உலகம் தரக்கூடிய சமாதானம் அது கொஞ்ச நேரம் கேட்க இனிமையா இருக்கும், பார்க்க இனிமையா இருக்கும். ஆனா அது முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நமக்கு அதே கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் வரும். ஆனா தேவன் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார், அது தலைமுறையாக அது கடந்து செல்லும். ஆமேன். அப்படிப்பட்ட சமாதானத்தை என் தேவன் உங்களுக்கு தருவார். முதலாவது அவர் துப்பப்பட்டார், இரண்டாவது அவருடைய கண்கள் கட்டப்பட்டது, அவருடைய முகத்தை மூடினார்கள், அவருடைய கன்னத்தில் வேலைக்காரர்கள் அடித்தார்கள். அடித்த பிறகு அதை ஞான திருஷ்டினால் சொல்லி காமின்னு சொல்லி தேவையில்லாத தூஷண வார்த்தைகளை அவர் கேட்டார். அநேக தூஷண வார்த்தைகள். ஏழாவதாக தலையில் அவர் கொட்டப்பட்டார். 7 விதமான காரியங்களை அன்று ஒரே இரவு அந்த காய்பாவினுடைய வீட்டிலே அவர் அவமானங்களை சகித்தார். இன்றும் இப்படிப்பட்ட அவமானங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகிற என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் சுமக்கிற சிலுவை அது ஒரு சாதாரணமான சிலுவை அல்ல, அந்த சிலுவை ஒரு ஜெயத்தின் சிலுவை. ஆமேன். அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சிலுவை. நீங்கள் உங்கள் சரீரத்திலே ஒரு தேவையில்லாத பலகீனத்தை சத்துருவானவன் உங்களுடைய சரீரத்தில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவர் பின்பாக நீங்கள் செல்லும் பொழுது அதே பலகீனத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில சத்துருவானவன் என்ன ஒரு நுகத்தை சுமத்தினானோ அதே நுகத்தை அவர் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். என்ன உபத்திரவத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தானோ, என்ன வெட்கத்தை கொண்டு வந்தானோ அதே வெட்கத்தை மகிழ்ச்சியினால் உங்களை உடுத்துவிப்பார். ஆமேன். உலகம் தரக்கூட விதத்தில் அல்ல, ஆண்டவரே ஒரு நித்திய மகிழ்ச்சியை தந்து உங்களை அழகு பார்த்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் மேன்மைகளை ஆண்டவர் பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் கர்த்தரை உயர்த்தி துதித்து நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே உங்கள் வாய்களை திறந்தும் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், ஒரு தேவ கரம் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உள்ளவரே உமக்கு நன்றி, மகத்துவம் உள்ளவரே மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உள்ளவரே உமக்கு நன்றி, மகத்துவம் உள்ளவரே மகாராஜாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே
பரிசுத்தரே ஆமென். படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆஹா ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி உங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த சுகம் அளிக்கிற ஆராதனை இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய வல்லமையோடு உம்முடைய ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அடியேனை மறைத்து கர்த்தர் நீர் பேசுவீராக. வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு முறை ஆமேன். எத்தனாவது நாள் இன்று? 14வது நாள். இந்த 14வது நாள் நம்ம 50 நாள் ஜெபத்தில் இன்று 14வது நாள். குறிப்பாக கடந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம இந்த நாள் வரைக்கும் அற்புத சுகமளிக்கிற ஆராதனையாக நம்ம இதை நடத்தி வருகிறோம். நாளையத்திலிருந்து நம்ம முக்கியமாக விசேஷமாக நம்ம 7 நாள் ஜெபிக்க போகக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் திருமணங்களுக்காக. குறிப்பாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நல்ல வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் இருக்கலாம், தங்கச்சிமார் இருக்கலாம், அந்த திருமண வயதில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நேற்ற நேரத்தில் திருமண காரியங்கள் நடைபெறும்படியாக நம்ம கருத்தாக ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது, சிலருக்கு அப்படியே ஒரு 28 அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் அப்படி கொஞ்சம் தாண்டி சில திருமண தடைகளோடு சில குடும்பங்களில் சில போராட்டங்களோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த தடைகள் மாறுவதற்காகவும் விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். மூன்றாவது ஒரு காரியம், 30 வயதுக்கு மேலேயும் இருக்காங்க, அப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளும் எங்களுக்கு வருது. அதனால்
இந்த 50 நாள் ஜெபத்தில் எங்களுக்கு இந்த 7 நாள் நாங்கள் நிறைய பேருடைய பேரெல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் உள்ள மக்களுடைய பெயர்களெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாளில் இந்த 50 நாளுக்கு பிறகு உங்களுடைய வீட்லேயும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு நன்மை உங்கள் வீட்டில் நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், 2 பேருக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் நாளைய தினத்திலிருந்தும் நீங்கள் வழக்கம் போல் இந்த 7 நாள் கருத்தாக இந்த காரியங்களுக்கு ஜெபிக்க வாங்க. குறிப்பாக இன்றைக்கி ஒரு விசேஷித்த செய்தியாளர் அவர் வர்றதா இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சொன்னாங்க, செய்தியாளராக கூப்பிட்டு உங்கள் செய்தியே எங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னதுனால அப்படி தான் காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொன்னார், ஐயா நான் ஈரோட்டில் இருக்கேன், இன்றைக்கி வர முடியாது, எப்படியாவது நான் ஒரு ட்ரிப்பு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் ஆயத்தம் பண்ணி தேவன் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நீங்கள் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நம்முடைய மீறுதைகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சொல்லுங்க பார்ப்போம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தழும்பு இருக்குது? தழும்பு இருக்கிறவங்க வீர தழும்பாக இருக்கணும். ஒன்றா உங்கள் அம்மா உங்கள் அப்பா பெற்றோர்கள் கண்டிஷன் பண்ணி தழும்பு. அப்படி தழும்பு இருக்கா? அம்மை தழும்பு இருக்குது எல்லாத்துக்கும். நானெல்லாம் சேட்டை பண்ணி அடிபட்டு எனக்கு நிறைய தழும்பு இருக்குது. என் முட்டிக்கில் பார்த்திங்கன்னா பெரிய தழும்பு இருக்கும். அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பெரிய கத்திரிக்கோள், அந்த வீட்டில் இருந்த கத்திரிக்கோள் எடுத்து அப்படி எரிஞ்சிட்டாங்க, அப்படி சொருவி நின்றுச்சு அந்த கத்திரிக்கோள். இந்த இருக்குது இந்த தழும்பு. இப்படி நிறைய தழும்பாக இருக்கும். அது சில நேரங்கள் நம்முடைய ஆக்கினைகளுக்கு தழும்பு கிடைக்குது. சில என்ன சொல்கிறது, சில தவறுகளுக்கு கரெக்டு, தவறுகளுக்கு தழும்பு இருக்குது. அப்போ சில பெற்றோர்கள் அப்படி தழும்பு வரத்தக்கதாக கண்டிச்சிருக்காங்க. நம்ம பெற்றோர்கள், இன்னைக்கு உள்ள பெற்றோர் அப்படி இல்லை. அப்படி தானே ரெனி? சரி, மெல்வின்ட்ட கேட்டால் சொல்லுவோம், தெரியும். அப்போ நமக்கு அப்படி தழும்புகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மனிதனாக பிறக்கிறதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருடைய பிறப்பும் சொல்லப்பட்டது, சிலுவையினுடைய காரியங்களும் சொல்லப்பட்டது. அந்த சிலுவையின் காரியங்கள் சொல்லப்பட்ட நேரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சரீரத்தில் தழும்பே இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு தழும்புகள் இருந்துச்சான். முகத்தில் கூட அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அடிக்கப்பட்டபோது கூட அவன் ரொம்ப வேகமாக அடிச்சு அந்த கை பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவள் அடித்ததாக சொல்கிறாங்க. அந்த முள்ளெல்லாம் தலைமுடியில் சூடப்பட்டது கிரீடமாக. இப்போ தலையில் அந்த முள்ளெல்லாம் இறங்கிச்சான் உள்ள. அப்படி நிறைய தழும்புகள். அப்போது இந்த வசனம் ஆரம்பம் என்ன சொல்லுது? நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம 3 வித்தியாசமான ஒரு சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்துவனிடத்துலேருந்து வெளிப்பட்டுச்சு. அது எப்படி வெளிப்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம், அதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு அற்புதம், சுகம். யோவான் எழுதின நற்செய்தியின் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இல்லை, 9:2. யோவான் 9:2. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அப்போ
சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்காங்க. இந்த கேள்வியில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. ஏன்னா பாவத்தினால் வியாதிப்பட்டு அவங்க சுகமாக்கினவங்களுடைய காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல சீடர்கள் கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். ஆனால் அந்த குருடன் எப்படிப்பட்ட குருடனாக இருந்தான்? பிறவி குருடனாக இருந்தான். பிறவி குருடனாக இருக்கிறவனுக்கு என்னதை பார்க்க முடியும்? ஒரு வேளை சத்தத்தை தான் கேட்க முடியும். பிறவியிலிருந்தே, பிறந்த நாள்லேருந்தே அவன் குருடன். இப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்கிறார் பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். நீங்கள் நல்லா கவனிங்க. சில நேரங்களில் சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில தோல்விகள், சில அவமானங்கள், சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது இன்றைக்கி நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், என்ன பாவம் பண்ணினாரோ அப்படின்னு கேட்கும். சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோமா? முதல் தடவை கீழே விழுந்து சர்ஜரி போனேன். 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. என்ன பாவம் செஞ்சீங்க? ஆண்டோடைய சமூகத்தில் மனம் திரும்பி அழுது மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களை பற்றி கோவப்படலை. உங்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா எப்படி உங்கள் விசுவாசிகள் உங்களை நம்பி உங்கள்கிட்ட ஜெபத்தை சொல்லுவாங்க? நாங்களே ஜெபிச்சு நாங்களே ஆசீர்வாதம் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், அவங்களே ஜெபிச்சு அவங்களே அற்புதம் நடந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன? நம்ம பிள்ளைகள் ஒரு ஏற்ற நேரத்தில் நடக்கணும், ஓடணும், சைக்கிள் ஓட்டணும், கார் ஓட்டணும், நீந்தணும், எல்லாம் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அம்மா ரங்கம்மா பாட்டி, அந்த பாட்டி இறந்து போச்சு. அந்த அம்மா பாவம் குறி சொல்லிட்டு கிடக்கும். ஆனால் அடிக்கடி அந்த அம்மாவுக்கு நிறைய நேரம் பாவ அறிக்கை ஜபம் தான் எங்கள் வீட்டில் நடக்கும். நாங்கள் சொன்னோம், நீ குறி சொல்லி இனிமேல் சேலையே யார்ட்டையும் கேட்கக்கூடாது. ஏதாவது சேலை வேணா நாங்கள் வாங்கி தருவோம். எங்கள் வீட்டம்மா தான் பாவம் இங்கே இருக்கிற நாட்களில் அவங்கள பராமரிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டி குறி சொல்லும். அப்போ ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரம்மா அங்கே வந்துட்டுல சரி ஆண்டவர்னு சொல்லும். இந்த ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, இல்லாட்டி இப்படி படுக்கையில் கிடக்க முடியுமா? நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னுச்சு. அந்த நல்ல பாட்டி இறந்துட்டு அந்த அம்மா அதனால் சொல்லிச்சு. அப்படி நிறைய சொல்லும். அப்புறம் சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கலாம், ஒருவேளை நமக்கு நம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே. அப்போ நம்மளுக்கு சில நேரங்களில் மனிதர்கள் சொன்னாலும் சரி, ஊழியர்கள் சொன்னாலும் சரி, ஒரு நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம், நிதானித்து பார்க்கலாம். உண்மையிலே சில பாவங்கள், சில காரியங்கள் உங்களிடத்தில் உண்டுன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துவார். 2வது தடவை பிரச்சனை வந்தோடனே மறுபடியும் ஒருத்தர் சொன்னார், பிரதர் ரகசியமாக ஏதாவது பாவம் பண்ணுறீங்களா? ஒருத்தர் வந்தார், ஒரு பிரதர், எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க பிரதர், ஊழியர்கள் நீங்கள் ஊழியருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அடி நல்லாவே விழும் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து அப்படியே ஒரு நாள் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இப்படி அடுக்கடுக்காக நடக்குது, இதனோட காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் சொல்லும்போது தான் சில வசனங்கள் மூலமாக என்னோடு பேசினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமாம். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, எப்போ யோபு ஏதாவது பாவம் பண்ணாரா? எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட் ஆனார் இல்லையா? அப்போ யோபுக்கு பின்னாடி சாத்தா இருந்தது கூட தெரியலை. அவருக்கு சரீரத்திலையும் பாடு வந்துச்சு, பொருள் போச்சு, பணம் போச்சு, வீட்டுக்குள்ளே மரணங்கள் கூட வந்துட்டுது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அப்போ சில நேரங்களில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது, சில பாடுகள் வருதுன்னா, ஐயோ நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரேடியாக புலம்பிட்டு கிடக்கிறத காட்டிலும், ஆண்டவரே இந்த கஷ்டத்தில், இந்த கவலையில், இந்த கண்ணீரில் நீங்கள் என்ன மகிமையை வெளிப்படுத்த போகிறீங்க அப்படி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம். ஆண்டவரே இவ்வளோ ஒரு பாடுகள் இருக்கிறனே, ஆண்டவரே இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறனே அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், இந்த படுக்கையில் இருக்கிற நாட்கள், வீட்டில் அந்த மாதிரி இருக்கிற நாட்களில் தான் அதிகமாக எங்களுக்கு ஜெப குறிப்பே வருது. எல்லாருக்கும் ஃபோனில் ஜெபம் பண்ணுறோம்.
இப்போ நான் பாதி அவனுக்கு கொடுத்து இப்போ பிக்கப்பு சாம்சங் தான் ரொம்ப பிக்கப் ஆகிட்டா. மத்தியானம் வந்து சொல்கிறா அப்படி, அப்போ எவ்வளோ ஃபோன் வருது பார்த்தீங்களா ஜப குறிப்புகளுக்கு அப்படின்ட்டு. அப்போ எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்போ இங்கே கேட்குறாரு, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக. இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடுகளோ ஒரு நோய்களோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. பக்கத்தில் இருக்கிற கருத்தை அப்படி சொல்லுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? அந்த ஈஸியாக குணமாக்கினார் சாம். டக்குன்னு அந்த உமிழ்நீர் டாபிக்குள்ளே போனார். என்னடா நம்ம எடுத்து வச்சிருக்க செய்தியை கொடுக்குறான் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆயிடுச்சுது. ஆனால் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, கட் பண்ணி வேறு எது போயிட்டார். அப்போ எப்படி அங்கே சுகம் நடக்குது நம்ம தொடர்ந்து நம்ம அதை வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிமையை வெளிப்படுத்தணும். தேவனுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா, அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னொரு காரியம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள் வழியாக தான் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. உடனே ஆண்டவருடைய அற்புதம் நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தால நீங்கள் லேவிய ராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் துப்புனாலே தீட்டு, சிலர் துப்பினா அதுக்கு சில நாள் வீட்டுக்கு விளக்கமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியமெல்லாம் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எத்தனையோ பேர் அற்புதமாக வார்த்தை அனுப்பி சுகமாக்குறாரு, கையை வச்சு சுகமாக்குறாரு, எப்படி இல்லாமல் சுகமாக்குறாரு. ஆனால் இந்த குருடனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசினாராம். நீங்கள் நல்லா கவனிங்க. கண் பார்வை அற்றவர்களுக்கு நல்ல செவி திறன் இருக்கும். அப்போ துப்புதாருன்னா தெரியும் இல்லையா, துப்புறது அவருக்கு தெரியும். மண்ணை போட்டு நல்லா குலைக்கிறது அவருக்கு தெரியும், சேராக்குறது தெரியும். சேர் உண்டாக்குற அளவுக்கு துப்ப முடியுமா? டவுட் யாருக்கா வந்திருக்கா? வரல. ஆனால் ஆண்டருடைய உமிழ் நீருக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்குமா இருக்கும், இல்லைன்னா நிறைய துப்பியிருப்பாரா இருக்கும். ஏன்னா இதில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதில் நீங்கள் ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அவரே பாவம் கண்ணு தெரியாமல் குருடன் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ நிந்தனைகளை சுமந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் துப்புதாரு, சேரை உண்டாக்குறாரு, கண்ணில் பூசுதாரு. ஒத்துக்கிடுவீங்களா? அவருக்கு நல்ல வேளை கண்ணு தெரியலை, ஆனால் காது கேட்டிருக்கோம். ஆனால் பாருங்க, அதுக்கப்புறமும் அவன் அமைதியாக இருந்து, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றான். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். அப்போ ஆண்டவர் செய்யக்கூடிய செயல், அந்த கிரியை வெளிப்படும்படியாக அவன் பொறுமையாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யணும், ஒரு அற்புத சுகம் வேணும், ஒரு நன்மை வேணும்னா சில நேரங்களில் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஆண்டவரால் அற்புத சுகத்தை எளிதாக செய்ய முடியும். தலித்தாங்கூமி அப்படின்னு சொல்லி சிறு பெண்ணுடைய கரத்தை பிடிச்சி தூக்கி எடுக்க முடியும். லாசருவே வெளியே வான்னு சொல்லி அப்படி உடனே வெளியே வர வைக்க முடியும். இந்த தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போங்க, போகிற வழியிலே அற்புதம் நடக்கும். இப்படி ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, ஒரு சின்ன செயலெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆனால் சில நேரங்களில் சின்ன சின்ன தாமதங்கள் பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அவனுடைய அந்த கண் இருக்கிற பகுதியில் கண் இல்லையா, வெறும் குழிதான் இருந்துச்சான். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர். ஏன் அதில் சேறு உண்டாக்குனார் அப்படின்னா, கண் இல்லாமல் அது கண்ணுக்கு பதிலாக அந்த ஐபால் எதுவுமே இல்லாமல் வெறும் குழி மட்டும் இருந்திருக்கு. அதில் தான் அவர் சேரை வச்சு அடைச்சிருக்கிறார். ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் மண்ணால் மனுஷனை உருவாக்குனவருக்கு ஒரு மண்ணால் கண்ணை உருவாக்க முடியாதா? அப்போ அந்த குருடனுக்கு ஆதாம் ஏவாள் சம்பவம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதான் அவன் அமைதியாக இருந்திருக்கான். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனத்தின் மீதும் வார்த்தையின் மீதும் வைக்கக்கூடிய நம்பிக்கை,
நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தையும் வார்த்தையும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமை வந்துடும். இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சீலோவாம் குளத்துக்கு போகிறான். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைவனாய் திரும்ப வந்தான். அப்போ அந்த கண்ணு தெரியாத நேரத்தில் கூட 2வது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். போய் கழுவு அப்படின்னோடனே, ஆண்டவரே யாராவது கூட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பர் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டானா, அதுலேயே அவன் நம்பிக்கையோடு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ சில ஆண்டவருடைய கீழ்ப்படிஞ்சு செய்யக்கூடிய சில கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்கு அது காரணமாய் மாறும். சில நேரங்களில் கர்த்தருக்காக நீங்கள் கிரியை செய்ய அழைக்கப்படுறீங்க. அந்த குருடனாக இருந்தால் கூட அவன் அந்த நேரத்தில் போகிறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், கண்ணு தெரியாமல் இருந்திருக்கலாம், யாருடைய உதவி தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் போயிட்டான். போய் அவன் கழுவுகிறான். கழுவுகிறது என்பது எதை குறிக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா, சீடர்கள் கேட்ட மாதிரி இந்த இடத்துல இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஆனால் அவன் கழுவுகிறான். அந்த கழுவுதல்ங்கிறது எதை குறிக்கிறது? நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறதை குறிக்கிறது. எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுதும், ஆண்டவரே உடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் தான் நிறைய பயங்கரம் இருக்குது. அதனால் எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்களோ, எவ்வளோ நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனால் இரவு தூக்கத்துக்குள்ளன்னு போகும்போது நீங்கள் ஒரு முறையாவது உங்களை சுத்திகரித்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி நீங்கள் படுக்கைக்கு செல்லணும். கழுவப்படுதல். அப்போது இந்த இடத்துல அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காகவே அவன் குருடனாக இருந்தான். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம இன்னொரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தியானிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றான். அப்போ நல்லா கேட்டுக்கிடுங்க. அடுத்தபடியாக சில பாவங்கள் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வரும். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் வியாதியை என்ன பண்ணும்? நிச்சயமாக கொண்டு வரும். சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். நம்ம சாப்பிடாமலே இருந்தோம்னா என்ன ஆகுது? ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படுது. நம்ம ரொம்ப நேரமாக பசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜீரணத்தில் நமக்கு குறைபாடு வருது. நம்ம ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. நம்ம அதிகமாக அதை சாப்பிட்டு கொண்டிருந்தோம்னா நம்முடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. புகைப்பிடித்தல், இந்த பாவங்கள் எல்லாம் சடனாக அது வியாதிக்கு தான் ஏதுவாக இருக்குது. உங்களுக்கு அந்த மதுபான பாட்டலில் குடியை கெடுக்கும் அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்மோக்கிங், அந்த சிகரெட்டாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அதில் என்ன பண்ணும்? புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது. அது இந்த பாக்கு மாதிரி உள்ளதில் அந்த கேன்சர் படத்தை போட்டு இதை யூஸ் பண்ணால் புற்றுநோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. அப்போது இன்றைக்கி பாருங்கள், அந்த பாவங்கள் சரீரத்தை பாதிக்குது. அதை பற்றி ஒரு அறிவிப்பு இருந்தால் கூட மக்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இங்கே சொல்லியிருக்கப்பட்டிருக்கபடி இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நாங்கள் நிறைய வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கோம். அப்போ ஜெபம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் சகோதரிகள் ஒன்றா அந்த வீட்டுக்குள்ளே தாய் இருப்பாங்க. அந்த ஒரு ஆண் மகன் இருக்காருன்னு வச்சுருங்களேன், அந்த தாயார் கடந்து அந்த மகனுக்காக கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மனைவி அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. சரி, இந்த ஐயாவுக்கு போய் ஜெபம் பண்ண போகிறோம், ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெபம் பண்ண போனால் இவர் என்ன காரியம் பண்ணார், என்ன செஞ்சாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய பாவம் அவருக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கோம்.
ஆனால் ஏன் அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் தெரியுமா? அங்கே அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் கடந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும், கண்ணீர் விட்டுட்டு இருக்கும். அந்த தாய் இரவெல்லாம் சாப்பிடாம உட்காந்து, ஐயோ என் மகனை தொடுங்க, மகனை தொடுங்க, மகனை தொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த இடத்துல அதான் வசனம் போட்டிருக்கு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசத்தை பார்த்து? யார் விசுவாசம்? அவர்கள் எவர்கள்? அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த 4 பேர். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சில பாவங்கள் சில வியாதிகளை கொண்டு வருது, சில கஷ்டங்களை கொண்டு வருது, சில தீமையான அனுபவங்களை கொண்டு வந்துருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நம்ம ஜெபிக்கிற மக்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறார். இன்னைக்கு சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசங்களை கர்த்தர் பார்க்குறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கார் அப்படின்ட்டு. ஆமாம். அப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்படி வாசித்து பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான், எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுதாரு, உன் பாவத்தை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அதில் எந்த பாவமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் உள்ளவர். தன் பாவங்களை மறைக்கிறவன் அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். இப்போ இங்கே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. அந்த பாவத்தை மன்னிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாருக்கும் முன்பதாகவும் போனான். இதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிலருடைய பாவங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டித்து உணர்த்தணும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த வீட்டையா கொஞ்சம் தண்ணி அடிப்பார் குடிகாரர். அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் அப்படின்னாங்க. எல்லா வீட்டுக்காரும் சொல்கிறது தானே நல்லவர் தானே சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன எப்படி நல்லவர் சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் தண்ணி வாங்கிட்டு வந்தாருன்னா வீட்டில் வந்து குடிச்சிட்டு சத்தம் கட்டாமல் படுத்துருவார் அப்படின்னா. ஓஹோ, இவர் நல்ல குடிகாரர் போல இருக்கு அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரர் தான். இப்போ நான் சொன்னேன், அப்படி சொல்கிறதுல சந்தோஷம் இல்லை, அந்த குடியை விட்டு அவர் வெளியில் வந்து அந்த பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நன்மையான காரியத்துக்கு பயன்படணும், அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக எச்சரித்து அவங்கள உணர்த்தணும், கண்டிப்பாக சொல்லணும், அதுலேருந்து வெளி வர்றதுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இந்த நாளில் நீங்கள் 2வது தெரிந்து கொள்ளுங்கள், சில பாவங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் நம்ம வாழ்க்கையில் நோய்களை கொண்டு வருது. ஆனால் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம்னு எதுவுமே கிடையாது. கர்த்தரால் மன்னிக்க முடியாத பாவம் ஏதாவது இருக்கா? வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசக்கூடிய பாவங்கள் என்ன பண்ண முடியுது? இம்மையிலும். ஆமாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களை மன்னிக்கிறார். அப்போ 2வது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் வியாதிகளை கொண்டு வருது. ஆனால் அந்த பாவங்களுக்காக மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அதை மன்னித்து அதிலிருந்து சுகத்தை கொடுத்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவன் வரும்போது 4 பேருடைய உதவி அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் போகும்போது யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை. நான் நினைக்கிறேன் அந்த திமிர்வாதக்காரன் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறவனா மாறியிருப்பான். அல்லேலூயா.
ஏன்னா 4 பேர் அவனை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, 4 பேருக்கு அவனுக்கு உதவுனாங்க இல்லையா, அப்போ அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் கர்த்தர் அவனை மாற்றுகிறான். இதுதான் ஆண்டவருடைய ரகசியம். மூணாவது ஒரு காரியத்துக்காக நம்ம இப்போ ஒன்று ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக வியாதி வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பாவங்கள் நிமித்தமாகவும் வியாதி வரும். மூணாவது ஒரே ஒரு காரியம் நீங்கள் வாசிங்க பார்ப்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த இடத்துல மூணாவது ஒருத்தனை பார்க்கிறோம். மூணாவது ஒருத்தனுக்கு ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுத்த ஆவியின் நிமித்தம் அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்குது. அவனை ஒருத்தனாலும் சங்கிலியில் கட்ட முடியாது. அநேகந்தரம் விலங்குகளில் கட்டியிருந்தாலும் சரி, சங்கிலிகளில் கட்டியிருந்தாலும் சரி, அவனை முறித்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த காரியத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அசுத்த ஆவிகள், பொல்லாத ஒரு சாத்தானுடைய கிரியைகள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வர முடியும். ஏன்னா சன்மார்க்கனும் உத்தமனுமாக இருந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் அனுமதி பெற்றுட்டு உள்ள வர்றான். அப்போ இந்த கல்லறையில் இருந்த இந்த மனிதனுடைய காரியங்கள், அவனுடைய முன்னிலைமை காரியங்களை குறித்து சொல்லப்படலை. ஆனால் அவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டத்தில் தான் இருந்திருக்குது. அவன் தன்னை கல்லுகளினால் காயப்படுத்தி கொண்டிருந்தான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த மனுஷனுக்கு நல்ல தூக்கம் இல்லை, நல்ல உணவு கிடையாது. ஏன்னா அவனை சங்கிலியில் கட்டியிருந்தாலே அவன் முறிச்சு போட்டுருவான். எப்பவும் கல்லை வச்சு தன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கான். யாராவது பக்கத்தில் போய் உணவு கொடுப்பாங்களா? அவனுடைய தாய் தகப்பனை பற்றி கூட இந்த இடத்துல சொல்ல முடியல. ஆனால் தாயும் தகப்பனும் நண்பர்களும் உற்றார்களும் கைவிடப்பட்டு பொல்லாத பிசாசினால் அசுத்த ஆவினால் வாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி போகிறார். அல்லேலூயா! இதுதான் அவருடைய கிருபை. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நாட்களில் சில காரியங்கள் ஏன் நடக்குது, ஏன் நமக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருந்து போராடி கொண்டு இருக்கிற, நீங்கள் ஒரு சுகத்தை பெற்றுவிடக்கூடாது, நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுவிடக்கூடாது, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில அசுத்த ஆவிகள் உங்களோடு போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை அழிப்பதற்கு கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் தன்னுடைய கால்களினால் அந்த பிசாசினுடைய கிரியைகளை அவர் அழித்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் எந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமை, பிசாசினுடைய தொந்தரவு, சாத்தானுடைய காரியம் எதாக இருந்தாலும் சரி, எல்லா வல்லமைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். எல்லா வல்லமைகளை கர்த்தர் அழித்து நிர்மலமாக்க போகிறார். எல்லா வல்லமைகளும் கர்த்தருடைய கால்களுக்கு கீழே போக போகுது. 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா! இப்போ பாருங்க, அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இயேசு கிறிஸ்துவ வந்தவொடனே பணிந்து கொள்ளணும், இயேசுவே உன்னதமான குமாரனின்னு சொல்லி அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கல. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், நீங்கள் நல்ல ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சில சத்துருனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறதா, சில அந்தகார வல்லமையினுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறதா, நீங்கள் ஒன்றும் அதுக்கு நீங்கள் குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. என் தேவன் அந்த இடத்துக்குள்ளே இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்வார்.
இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிச்சு நிறைவாய் நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்துருவின் கிரியைகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அந்தகார வல்லமையின் கிரியைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் துதிக்க உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். நீங்கள் ஆராதிக்க கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறார். எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, இப்போ 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டன. இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. முதல்ல வந்துச்சு, பணிந்து கொண்டுச்சு, உன்னதமான தேவகுமாரனையும் சொல்லிச்சு, அடுத்தால ஜபம் பண்ண ஆரம்பிக்குது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் எந்த வெற்றியும் இல்லை. நீங்கள் சத்துருக்களை ஜெயிக்கணும், சத்துருவின் வல்லமையை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்காதபடி எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வராது. எந்த அந்தகார வல்லமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படியே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 15வது வசனத்தில் இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போ பாருங்க, அவனுடைய வாழ்க்கை மாறுது. அந்த பிசாசினுடைய கிரியை போன உடனே அவனுக்கு வஸ்திரம் வருகிறது, அவன் உட்கார்ந்து இருக்கிறான், புத்தி தெளிந்திருக்கிறான். இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்து அவரை மனிதனா மாற்றுகிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்க எல்லாரும் எழும்பு நில்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையின் காரியம் உங்கள் வாழ்க்கையில இறங்கி வர போகிறது. கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்படும்படியாகத்தான் சில சோதனைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள். 2வது சில பாவங்களும் அக்கிரமங்களும் உங்க வாழ்க்கையில மீறுதல்களும் கர்த்தர் கிரியை செய்வதற்கு தடையாய் இருக்கிறது. அதனால மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும், அனுதினமும் நம்ம பரிசுத்தப்பட வேண்டும், அனுதினமும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். 3வது நம்ம பார்க்கிறோம், அந்த அசுத்த ஆவி பிடிச்சிருந்தவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து பணிந்து கொண்டு உன்னதமான தேவனுடைய குமாரன் சொல்லி ஆண்டவரை துதித்து அதற்கு பிறகு வேண்டிக் கொண்டானாமா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில சத்துருவின் வல்லமைகள் போராடி கொண்டு இருக்கிறதா? சில சத்துருவின் கிரியைகள் உங்களோடு போராடி கொண்டு அப்படியே இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வராதபடி, ஒரு சுகம் வராதபடி போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு யாருக்கு என்னென்ன சுகம் வேணுமோ அந்த சுகத்தை எல்லாம் கர்த்தர் வைக்க போகிறார். உங்க குடும்பத்துல யாருக்கு என்ன சுகம் வேணுமோ அந்த சுகத்தை கர்த்தர் வைக்க போகிறார். நீங்க யாருக்கு ஜெபித்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லா பலவீனங்களும் மாறப் போகிறது. எல்லா சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எல்லா பலவீனங்களை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி எந்தெந்த சரீரங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, என்னென்ன சரீரத்தில் ஒரு சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களில் ஒரு ஆரோக்கியம் வேண்டும் என்று சொல்லி அப்படியே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அதில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூரு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூரு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கலிகூரு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூரு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து கலிகூரு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூரு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்குள்ளும் உடைய அன்பின் ஆலயத்துக்குள்ளும் வந்து
ஆண்டவரே, பலவீனங்கள் மாறும்படியாய் சுகத்திற்காய் ஜெபித்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு கர்த்தர் தேவன் கிருபையை நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மீதமுள்ள நாட்களில் நடைபெறுகிற எல்லா மாலை ஜெபங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பினைக்கும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.